அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே, அது ஒரு பெரிய கவலையாக இருந்தது அவர்களுக்கு. அது என்ன கவலை? அவர்கள் கண்ணுக்கு பின்னால் அந்த சொத்தை அழுவதற்கு பிள்ளை இல்லை. கண்ணுக்கு பின்னால்னா அவர்களுக்கு பிறகு அவங்க வம்சாவளியா வரணும்னு ஆளுவதற்கு பிள்ளை இல்லையே என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடியனாலேயே இல்லை என்ற போதிலும் கவலை இருந்தது. ஒரு நாளைய தினத்திலே தன் கணவனாகிய நாகராஜனை அழைத்து, நாகக்கண்ணி என்ன விதமான வார்த்தைகளை சொல்கின்றாள்? மன்னா, நமக்கு இவ்வளவு சொத்து சும்மா இருந்த போதிலும் நமக்கு பின்னால் இந்த சொத்துக்களை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னா என்று எப்படி சொல்கின்றாள்? மன்னா, சொத்தை நாமல் படைக்கவும்
மன்னா இருந்தானே பெண்களையா ஏழமில்லை ராயானா அந்தரத்து பெண்களையா கைசூழி பெண்ணானா அடுத்த வீட்டு காரியானா காது நன்றி கையெழுத்து அங்கு பார்த்தால் ஏழமில்லை நான் பாதவத்தின் தாரி கையில் வைத்து விளையாட மலை ஒன்று இல்லையா நான் கம்பளை விளையாட பாத ஒன்று இல்லையா கொச்சியில் ஒரு அவதற்கு கொச்சியில் ஒரு அவதற்கு கொண்டை கூட இல்லையே வட்டிலே சாதம் போட்டால் மறியுண்ண குழந்தை இல்லையே உப்பாவிலே சாதம் போட்டால் கூட உண்ண குழந்தை இல்லையே இளையவிலே சாதம் போட்டால் எடுத்துக்கொள்ள குழந்தை இல்லையே கரைக்கும் தேங்காயிலே கையிலே குழந்தை இல்லையே இலை குறைத்து தண்ணீரிலே மண்ணடம் வரவில்லை இல்லையே உடம்பை செய்த முத்தத்திலே மண்ணடையவில்லை இல்லையே மண்ணடைந்த கையாலே மண்ணடைந்த கையாலே மடிப்பிடிக்க மலையிலே ஐம்பது லட்சமாக நினைத்துக் கொண்ட செல்வ சிறுமான் யார் என்று கேட்டால் நம்ம ஆலடியூர் கவுன்சிலர் அவர்கள் செல்வி அவர்கள் நமது 50 ரூபாயை 50 லட்சமாக நினைத்து மாரியப்பன் அவர்களையும் 50 ரூபாயை 50 லட்சமாக நினைத்து நம்ம 6 வழக்குகளுக்கு ஆதரித்து அவர்கள் முக்கூடாதி ரூபாயா என்று அம்மையாவே நகக்கண்ணி நாகராஜன் என்னும் என்ன விதமான வார்த்தைகளை சொல்கின்றாள் மன்னா, நமக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் நமக்கு அந்திமகா ஆலயத்தில் நாம் இறந்து போனாலும் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை செய்யவே மாட்டார்கள் என்று அப்படி நாம எப்படி இருக்கும் தெரியுமா? முன்னாலே சிலம்பெடுப்பார் முன்னாலே நிலவரைப்பார் சென்று தூக்க போராட்டம் மன்னாள் மூலம் நிறையம் சொல்லி வைக்க போராட்டம் நமக்கு ஆத்தடையோ ஆத்தாங்கரையோ அஞ்சு போட போராட்டம் நமக்கோ சொத்து சுகம் நிறைய இருக்கு. அவைகளை தான தர்மங்கள் செய்தால் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா? மன்னா, எந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்படி தான தர்மங்களை செய்கின்றார்? எப்படி செய்கிறார்? எம்மா தூர வழி போறவர் ஆஞ்சி கட்டி வைத்தார், கால வழி போறவர் கல்வியது வெட்டி வைத்தார், நாகத்தோடு வாழவருக்கு
ரோடு போட்டா சித்தாளம் கட்டி வைத்தார். மன்னா, நாம தான தர்மங்களை செய்தும் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கவில்லை. அதனால நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, ஒரு கல்யாணம் இல்ல 2 கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்லியிருக்கான் நாகவண்ணி. சரி. ஆமா ஆமா, எல்லாரும் தலையாட்டி அடுத்து 2வது நான் குழந்தைதான மன்னா என்று சொன்னால் அதற்கு அந்த நாகராஜன் என்ன சொன்னார்? அடியே நாகக்கண்ணே, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை என்னிடம் சொல்லாதே. எத்தனை பெண்கள் வந்தாலும் உன்னை போல அழகான ஒரு பெண்ணு கிடைக்குமா? உன்னை போல அவ்வளவு அழகான ஒரு பெண்ணு கிடைக்குமா? மூக்குத்தி கம்மல் போட்டு சரலாம் பின்னி அப்படி ஒரு அழகான பெண்ணு கிடைக்குமா? மூக்குத்தி போடுவாங்க. அவளை மாதிரி ஆள் இருக்குங்களா, பொண்ணு இருக்குங்களா? முகலட்சணம் வேணும். ஆமா, அது மாதிரி அவளை மாதிரி முகலட்சணம், உன்னைய மாதிரி முகலட்சணம் யாரும் கிடையாது. அதனால நீங்க உன்னைய மாதிரி எத்தனை பொண்ணை கொண்டு வந்தாலும் அது உனக்கு நான் யாருக்கும் தாடி கட்ட மாட்டேன். இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாது என்று குணமுள்ள பெண்ணினைக்கு கிடைப்பாளா என்ற நாகக்கண்ணிடத்திலே நாகராஜன் எப்படி சொல்கின்றாள்? லட்சம் பொன் கொடுத்தாலும் லட்சம் பொன் கொடுத்திட்டாலும் லட்சம் பொன் கொடுத்தாலும் பொன் கொடுத்திட்டாலும் அள்ளி பொன் கொடுத்திட்டாலும் அழகை போல கிடைக்காலும் கடவுளை நினைத்து கடியதும் செய்ய வேண்டும். ஈஸ்வரனை நினைத்து இருக்க வேண்டும். அருந்தவசு தவச்சின் மகிமையால் ஒரு குழந்தை வரம் வாங்க வேண்டும் என்று நினைத்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்திலே 10ஆங்கல தீவு கப்பால் வழங்கி மாம்பாரிகளே ஆலமரடியிலே மாணிக்க புத்தி நெல்லும் மேலே வெல்லும் தங்க செப்பு தங்க செப்பு எல்லாம் மாங்குளையே